problems you face. So when we talk about essay writing, sometimes you write essays, sometimes you don't write essays. So however, whether you write or not writing, what kind of problems you face or what kind of problems you have related to essay writing. essay writing ஓட தொடர்புபட்ட problems என்ன இருக்குது? You can talk to me. Let's discuss and go with that problem. We have to solve your problems. First, let's see whether you write essays. Do you write essays? Do you write? Any of you can say. Because we want to talk, right? Or not only me, you also want to talk to me. Then only we can take this lesson fruitfully. Otherwise, only I am talking. You don't share your problems or your what you want, what you really want. Okay, if you talk to me, then only I can find out what you need actually, and I can help you with that. So you have to speak. Okay, so you don't need to worry about that. Okay. What is staring problem and grammar mistakes? Yes, okay, no problem. Grammar mistake it happens because grammar mistakes வந்து நடக்கும் அது grammar வந்து it's okay, no problem. Grammar நம்ம செய்யணும். It's really a problem. So grammar தவிர grammar problem இருக்குது. What other problems do you have? So if you have a grammar problems, especially making sentences, you had to have a training on that. So we have trainings on that, not here in this class because it's general English only. We are focusing on the subject. So if you have any grammar problems, you can come to a grammar class. If you can make your grammar and tenses also a part of grammar, right? Grammar ஒரு part தான் tenses. அப்போ எந்த கட்டுரைக்கு எந்த டென்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிவு செய்யணும். முதலாவது நீங்கள் டிசைட் பண்ணணும் இந்த கட்டுரைக்கு இந்த டென்சஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்றது நீங்கள் டிசைட் பண்ணணும். அது இந்த கிராமரோட சேர்ந்து ஒரு விஷயம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அது நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். Now it's about writing. So if you want to be a good writer, actually you want to be a good reader first. If you want to write, if you want to be a good writer, you want to be a good reader first. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வாசகராக ஆகணும். ஒரு ரைட்டர் ஆகிறதுக்கு நல்லா எழுதன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஒரு வாசகராகணும். ஸோ you have to select what materials are you going to read, right? Maybe sometimes books, or if you are going to read books, you have to select good books, right? And newspapers, you must read newspapers in various topics. Okay, newspaper articles under various topics. இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்திங்கன்னா அங்கே நிறைய கட்டுரைகள் வரும். ஸோ நீங்கள் வந்து சரியான அந்த தலைப்புகள் ஒவ்வொரு தலைப்புகளில் இருக்கிற கட்டுரைகள் நீங்கள் வாசிக்கணும். எல்லா ரேஞ்சில் இருக்கிற தலைப்புகளையும் நீங்கள் வாசிக்கணும். ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் இருக்கிற ஆர்டிகல்ஸ் நீங்கள் வாசிக்கணும். வாசிக்கத்தான் நீங்கள் நல்ல எழுத்தாளராக மாறலாம். இப்போ இது கிராமர் மிஸ்டேக்ஸ், கிராமர்ன்றது கொஞ்சம் புரியலாம். எப்படின்னு சொன்னால் when you are reading, you get to know the style of writing. அந்த ரைட்டிங் ஸ்டைல் நீங்கள் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு எழுத்தாளரும் அவங்களுக்குன்றே சொல்லி ஒரு ஸ்டைல் இருக்குது. எழுதுகிற முறை ஒன்று இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒவ்வொரு வித்தியாச ஸ்டைல் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வித்தியாசம் ஸ்டைல்ஸ் நீங்கள் படிப்பீங்க. அப்புறம் உங்களுடைய ஸ்டைல் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் ரீடிங் என்பது மிக முக்கியம் ரைட்டர் ஆகிறதுக்கு. கிராமர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதும்போது அந்த ஆர்டிக்கலில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட விடயத்தை சொல்வதற்கு, ஓகே, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன கிராமர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் படிக்கணும். ஸோ ரீடிங்குன்னு பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது கதைக்கிறதுக்கு.
நான் ஒரு சில சில விஷயங்கள் இந்த எங்களோட எஸ்ஏ ரைட்டிங்கோட தொடர்பட்ட இந்த ரைட்டிங் ஸ்கில்லை தொடர்பட்ட சில விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு வரேன். ரீடிங்னு சொன்னால் அது நிறைய பேசலாம். ஓகே, ஸோ ரீடிங் ஒன் திங் தட் யூ கேன் டூ to understand how grammar is used to express certain ideas within the article. Okay, so you must be a good reader, and you have to learn grammar thoroughly, and you have to have a training on that. You have to improve your skill, writing skill, and you have to read a lot to become a good writer. So that's one thing. Okay, it's about one thing. So that Dilshani has told that you have a problem that on grammar, right? Grammar, you make mistakes. So when you write articles or essays, then we can check and correct your grammar, right? இப்போ உங்களுக்கு நீங்கள் நாங்கள் டாபிக்ஸ் தருவோம். ஸோ அந்த டாபிக்ஸில் நீங்கள் எஸ்ஏஸ் எழுதி எனக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது நாங்கள் அதை திருப்பி உங்களுக்கு அனுப்புவோம். ஓகே, ஸோ வி ஹேவ் டு ரைட் அ லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அண்ட் எஸ்ஏஸ். லெட்ஸ் see what other problems you have, so you can message or you can tell what other problems you have. One is grammar. So actually, we are not going to talk about grammar in this lesson, but I have told something here. So, okay, no problem. If you have any other problems, you can let me know. You can take time and we shall talk about that, because that's a final question in the paper. பேப்பரில் ஃபைனல் கொஸ்டின் எடுத்தால், ஸோ அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். What other problems you have? நீங்க எப்படி ஒரு கட்டுரை எழுதுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். How do you write an essay? What do you do? இப்போ உங்களுக்கு ஒரு டாபிக் ஒன்று கொடுக்குறாங்க. நான் ஒரு ஒரு சரளமான டாபிக் ஒன்று எடுக்கலாம். The importance of learning English. The importance of learning English. ஆங்கிலம் படிப்பதில் இருக்கும் முக்கியத்துவம் என்ன? அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு. The importance of learning English. ஆங்கிலம் படிப்பதில் இருக்கும் முக்கியத்துவம். அப்படி ஒரு தலைப்பு கொடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் what do you do? நீங்கள் என்ன செய்வீங்க? What do you do? தலைப்பை நீங்கள் காங்குறீங்க. ஸோ இதில் கொஞ்சம் டஃப்பான தலைப்பு இருக்குது. நாங்கள் சரளமான டாபிக் ஒன்று எடுக்கலாம். ஓகே, தலைப்பு வருது தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். ஸோ பார்த்த உடனே நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன எடுப்பீங்க? வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்ஸ் யூ see the topic? You can talk. Today one girl is missing. Who is that? Usual person who joined the class. Is she there? What's her name? What's her name? Dushanti. Is she there? Dushanti? Shirani, are you new to this class? Yes, sir. Yes. Okay, where are you from? Avisal, sir. Avisal? Which place? Which area? Trivandrum. Have you come to my class? No, sir. No, this is the first time you are joining. Okay. So far we have done some of the lessons here in the class. So today is the first day of discussing about writing essay. Okay. Now, can you tell me what kind of problems you face when you are writing essays? Or do you write essays or do you avoid? Right, sir. No, sorry. எஸ்ஏ எழுதிங்களா இல்லாட்டி அவாய்ட் பண்ணுவீங்களா? அவாய்ட் பண்ணுவேன் sir. அவாய்ட் பண்ணோம் இல்லையா? ஓகே. என்ன காரணம்? ஸ்டோரி தான் சார் எழுதுவேன். ஓ ஸ்டோரி தான் சார் எழுதுவேன். ஸ்டோரி எழுதுவீங்களா? நைஸ் அது நல்லா. ஓகே. ஆனால் இப்போ இங்கே வந்து நம்ம ஓ லெவல் ஸ்டோரியில் எழுதலாம். நான் நினைக்கிறேன் டேர்ம் எக்ஸாமில் ஸ்டோரி வந்துருக்கணும். அப்படி வந்துச்சா டேர்ம் எக்ஸாமில் ஸ்டோரி ரைட்டிங்? Yes, sir. ஓ வந்துச்சு இல்லையா? ரைட்.
இங்கே வந்து எஸ்ஏ ரைட்டிங்கில் வந்து கட்டாயம் எஸ்ஏ ஒன்று தான் எழுதணும், ஸ்டோரி ரைட்டிங் வராது. ஓகே, கட்டாயமாக எஸ்ஏ ஒன்று வரும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ரைட் அன் எஸ்ஏ ஆக்சுவலி, ரைட்? அப்போ அங்கே செலக்டிங் பண்ண இருக்கு, அங்கே சந்தர்ப்பம் இல்லை, கட்டாயம் எஸ்ஏன்னு எழுதியே ஆகணும். இப்போ எஸ்ஏ எழுதும்போது சில சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக இந்த ஸ்ட்ரக்சர்ன்றது முக்கியம். என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு பிளான் ஒன்று இருக்கணும். எஸ்ஏ எழுதும்போது ஒரு பிளான் ஒன்றோடு எதை செஞ்சாலும் ஒரு பிளான் ஒன்று இருக்கணும். ஒரு கிராஃப் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், லெட்டர் ரைட்டிங்காக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நோட்டோ இல்லாட்டி ஒரு ஒரு பேராகிராஃப் ஒன்று அல்லது ஸ்டோரி ஒன்று, அப்படி இல்லாட்டி ஆர்டிக்கல் அல்லது எஸ்ஏ, இதை நீங்கள் எந்த கம்போசிஷன் செஞ்சாலும் ஒரு பிளான் ஒன்று இருக்கணும். அங்கே பிளான் ஒன்று இல்லாட்டி அந்த எஸ்ஏ ரைட்டிங்ஸ் செய்கிறது கஷ்டம். அதாவது நாங்கள் ஒரு பிளான் ஒன்று இல்லாமல் எழுதியிருக்கிறது தெளிவாகும், வாசகருக்கு தெளிவாகும். நம்மளோட வாசகர் யார்? எக்ஸாம் பேப்பர் திருத்துறவர் இல்லையா, எக்ஸாமினர். ஸோ அவருக்கு தெளிவாகும் இது ஒரு பிளான் இல்லாமல் சும்மா அப்படியே எழுதியிருக்காங்கன்றது தெளிவாகும். ஸோ அதுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. இப்போ நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு இங்கே மெசேஜ் பண்ணலாம், கீழே நீங்கள் சேட் பாக்ஸை யூஸ் பண்ணலாம், கேள்விகள் அது போடலாம், நான் அதை பார்த்து உங்களுக்கு பதிலளிக்கிறேன். ஸோ எங்களுக்கு பிளான் வந்து மிக முக்கியம். அதுக்கு முதல்ல இப்போ நீங்கள் எஸ்ஏ எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க இல்லையா, இப்போது நாங்கள் நேரடி எக்ஸாம் போகல, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் எஸ்ஏ எழுத முயற்சிக்கிறோம், ட்ரை பண்ணுறோம். ஸோ எஸ்ஏ எழுதுறதுக்கு இந்த பயிற்சி எடுக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதை வந்து எக்ஸாம் சென்டரில் செய்ய முடியாது, எக்ஸாமுக்கு போகும்போது அங்கே அந்த ஹாலில் வச்சு இதை செய்கிற கஷ்டம். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், சில குறிப்புகளை எடுத்துக்கொள்ளும் தலைப்பில். இப்போ உங்களோட தலைப்பு வந்து நாங்கள் சொல்லலாம், let's see, yeah, wait for a moment. ரைட், இப்போ தலைப்பு இங்கே கொடுக்குறாங்க. நாங்கள் பார்க்கலாம், தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் என்பது தான் உங்களுடைய தலைப்பு, ரைட்? தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். இப்படி தலைப்பு வந்த பிறகு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த தலைப்பில் நீங்கள் தெரிஞ்சு கொண்ட விடயங்கள் அல்லது நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள், எங்கேயாவது படித்து தெரிந்து கொண்ட விடயங்களாக இருக்கலாம், அல்லது யாராவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள், ஒரு டீச்சர்ஸ் பேசின சொன்ன விஷயங்கள், நீங்கள் படித்த விஷயம், உங்களுக்கு தெரிந்த விடயங்கள், கேள்விப்பட்ட விடயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓகே, தலைப்பு ஒன்று கண்டு இந்த தலைப்பில் வேறு எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த தலைப்பில் உங்களுக்கு தெரிந்த விடயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்படி ஞாபகத்துக்கு வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக எழுதி கொள்கிறீங்க. அதாவது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கற்று எழுத வேண்டிய முறையில் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது, அப்படியே சும்மா ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் அதை வச்சு தான் கற்று எழுதுவீங்க. வளமையாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அப்பப்போ என்னென்ன ஞாபகத்துக்கு வருதோ அதை யூஸ் பண்ணி தான் கற்று நீங்கள் எழுதுறதுக்கு பழகிருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பரான கற்றொன்று இல்லை. ஸோ ஒரு ப்ராப்பரான கற்றொன்று எழுதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு ஞாபகம் வர பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் 1 2 3 போட்டு இப்படி எழுதி கொள்றீங்க. இது உங்களுக்கு எக்ஸாமில் செய்கிற கஷ்டம், இப்போ நீங்கள் பயிற்சி செய்யும்போது செய்யலாம். இப்படி 1 2 அப்படி எழுதி கொள்றீங்க. இது எழுதி கொண்டு இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க, வொக்காபுலரியும் எழுதி கொள்றீங்க. இதை நாம் ஐடியாஸ்னு போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து ஐடியாஸ், ரைட்? அதுக்கு பிறகு என்ன செய்றீங்க, வேர்ட்ஸும் எழுதி கொள்றீங்க, வொக்காபுலரியும் எழுதி கொள்றீங்க. வேர்ட்ஸும் இந்த பக்கம் எழுதி கொள்றீங்க. தேவையான வேர்ட்ஸ் நீங்கள் என்ன செய்றீங்க, இங்கேயால எழுதி கொள்றீங்க இப்படி. ஓகே, ஸோ ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த ஐடியா அண்ட் வேர்ட்ஸ். திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ வென் யூ ஆர் ஹேவிங் ட்ரைனிங் ஆன் ரைட்டிங் எஸ்ஏஸ் எழுதும்போது அல்லது ஆர்டிகல்ஸ் எழுதும்போதோ இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. ஏன்னு சொன்னால், இப்போ இந்த தலைப்பை கண்ட உடனே உங்களுடைய பிரெயின் எதில் பிஸியாக இருக்குன்னு சொன்னால், பாயிண்ட்ஸில் பிஸியாக இருக்கும். பாயிண்ட்ஸ் என்ன எழுதணும் அப்படின்ற பிஸியில் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பாயிண்ட்ஸுக்கு எழுதுறதுக்காக தேவையான வேர்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு ரைட் த பாயிண்ட்ஸ் அண்ட் த வேர்ட்ஸ், த vocabulary, தேவையான
வசனங்கள் உங்களுக்கு மறந்துடும்னு நினச்சின்னு சொன்னால் அதை எழுதலாம். ஏன் அப்படி செய்கிறோம்? Why we do like this? Writing the ideas, list out the ideas and the words. Because when you start to write the essay, definitely you will forget the ideas and the important ideas and the words you need to write that. ஓகே, என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணோன்னு இந்த எஸ்ஏக்கு நீங்கள் ஏற்கனவே யோசித்து வச்சுருந்த ஐடியாஸும் வேர்ட்ஸும் மறந்துடும் இல்லையா? இப்போ நீங்கள் சில நேரம் எல்லாம் எஸ்ஏ எழுதி முடிச்சுட்டு வந்த பிறகு தான் யோசிப்பீங்க, ஓ இந்த ஐடியா நான் எழுதலையேன்ட்டு இல்லையா? ஸோ அது இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த ஐடியாஸும் இப்படி வேர்ட்ஸும் எப்படி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஒரு 4 ஐடியா இருந்தால் காணும், பட் நான் இப்போ ஒரு 10 இன்னைக்கு கொஞ்சம் எழுதியிருக்கேன், ஒரு 10 மாதிரி சும்மா எழுதி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வர ஞாபகத்துக்கு வர ஐடியாஸ் எழுதிட்டு அதோட இங்கே வேர்ட்ஸையும் எழுதிக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் எஸ்ஏ ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த கிராமர் அந்த விஷயங்களை எங்களுடைய பிரெயின் பிஸி ஆகிரும். பிஸி ஆன பிறகு இந்த ஐடியாஸ் எங்களுக்கு வராது. கொஞ்சத்துக்கு முதல்ல ஞாபகம் வந்த ஐடியாஸ் எல்லாம் மறந்துடும், அதே மாதிரி அந்த வேர்ட்ஸும் மறந்துடும். ஸோ அதனால் இப்படி நம்ம வேர்ட்ஸையும் ஐடியாஸும் எழுதி வச்சுக்கொள்ளணும். அதுதான் ஃபஸ்ட்டாக செய்ய வேண்டிய வேலை. இப்போ உங்களுடைய பேப்பருக்கு போங்க, நான் உங்களுக்கு பேப்பர் ஒன்று கொடுத்துருப்பேன், வாட்ஸ்அப்பில் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த பேப்பர் பிறகு வேணாலும் எடுத்துக்கொள்ள. இப்போ இல்லாட்டி உங்கள்கிட்ட என்ன செய்கிறீங்க, அந்த பேப்பர் 1க்கு போங்க, பிறகு சரி எழுதலாம். பேப்பர் 1ல் இந்த மாதிரி பேப்பர் தான் ரைட்டிங் எஸ்ஏ பார்ட் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஏ என்றால் என்னன்னு தெளிவுபடுத்தியிருக்கோம். எஸ்ஏ வந்து பாருங்க, an essay is a group of paragraph written about a single topic and central main idea. ஓகே, ஒரு மெயின் ஐடியா இருக்கும். பேராகிராஃப் எத்தனை வரும்? 3 பேராகிராஃப் வரும். இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் ஒன்று இருக்கும். பாடி பேராகிராஃப்ஸ் பாடி பேராகிராஃப்ஸ் 3, இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் அண்ட் கன்க்ளூஷன் பேராகிராஃப் எல்லாமே 5 பேராகிராஃப் அங்கே வரும். ஓகே, ஆனால் குறைஞ்சது 3 பேராகிராஃபாவது நீங்கள் எழுதணும். எல்லாம் மொத்தமாக 5 பேராகிராஃப், நீங்கள் ஒரு 3 பேராகிராஃப் சரி எழுதணும். ஓகே, எஸ்ஐ 200 வேர்ட்ஸ் இல்லையா? ஸோ 5 பேராகிராஃப் வரும். நீங்கள் குறிப்புகள் எடுத்துக்கொள்ளுங்க, பிறகு நீங்கள் இதை ஃபில் அப் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, 5 paragraphs, but at least you have to write 3 paragraphs. The paragraphs are first introduction paragraph, 3 body paragraphs, and 1 conclusion paragraph. Okay, like this. Let's see here, introduction paragraph. Okay, body paragraph 1, body paragraph 2, and body paragraph 3, lastly conclusion paragraph. Okay, so altogether 5 paragraphs. At least you have to write 3 paragraphs. Okay, writing 5 paragraphs is not that much difficult. You can easily write. Okay, I will tell you how to write. Okay, I will train you. Okay, and planning and writing an essay. essay plan பண்றதும் எழுதுவதும். So அதுக்கு கீழே what you want to do, okay, what do you quickly note down on the topic as you think of them. நீங்கள் டாப்பிக்கை பற்றி யோசித்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஒன் ஐடியாஸ், செகண்ட் ஒன் வேர்ட்ஸ். நம்ம ஏற்கனவே செய்தது போல் வேர்ட்ஸையும் ஐடியாஸ் எல்லாத்தையும் முதல்ல நாங்கள் அதை பட்டியலிட்டது போல், லிஸ்ட் பண்ணது போல் நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். ரைட் த ஐடியாஸ் in one corner, the other side you have to write the words you need to write in the essay. உங்கள் எஸ்ஏயில் எழுத வேண்டிய வசனங்கள், யூஸ் பண்ண வேண்டிய வசனங்களும் ஐடியாஸும் எழுதி கொள்றீங்க. அதுக்கு பிறகு லெட்ஸ் கோ டு தி ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் எஸ்ஏ. உங்களோட எஸ்ஏயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் தி இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப். introduction paragraph ஒன்று வரணும். that's structure. Okay, structure and a plan. Take notes, later you have to write them, right? So structure or the plan. Structure of the essay.
எஸ்ஏட ஸ்ட்ரக்சர் எழுதிக்கொள்ளுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப்னு எழுதுறீங்க. இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப்னா அறிமுக பந்தின்னு எழுதணும். இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப். அதில் எத்தனை லைன் வரும்? ஒரு 3-4 லைன் வரும். ஓகே, 3 லைன்ஸ் மாதிரி வரும். இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் எழுதுறீங்க. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். நமக்கு ஃபர்ஸ்ட்னு போட்டுக்கொள்ளலாம். நம்பர் 1. ரைட், அதுக்கு பிறகு பாடி இப்போ தான் கட்டுரை ஸ்டார்ட் ஆகுது. பாடி பேராகிராஃப் இப்போ தான் கட்டுரை ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பாடி பேராகிராஃப், பாடி பேராகிராஃப் 1. ஓகே, பாடி பேராகிராஃப் 1 வருது. பாடி பேராகிராஃப் 1. ரெண்டாவது பாடி பேராகிராஃப் 2. பாடி பேராகிராஃப், பாடி பேராகிராஃப் 2. ரைட், அண்ட் பாடி பேராகிராஃப் 3. நம்ம பாடி பேராகிராஃப்ஸ் 3 எழுதுறோம். பாடி பேராகிராஃப்ஸ் 3 எழுதுறோம். ஓகே, பாடி பேராகிராஃப், பாடி பேராகிராஃப் 3. இப்போ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாடி பேராகிராஃப், செகண்ட் பாடி பேராகிராஃப் அண்ட் தேர்ட் பாடி பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இஸ் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப். உங்களுடைய கட்டுரையில் இருக்கிற முதல் பேராகிராஃப் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப். அது தலைப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்க போகுது. கட்டுரை ஸ்டார்ட் ஆகுது எங்கன்னு சொன்னால், உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால், பாடி பேராகிராஃப் 1, பாடி பேராகிராஃப் 2 அண்ட் பாடி பேராகிராஃப் 3ல எந்த பாயிண்ட்ஸும் நாங்கள் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் கொடுக்கறது இல்லை. you should not write any points in the introduction paragraph. Introduction paragraph எந்த பாயிண்ட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. Just it is a explanation. Only you are introducing the point. We will see what we have to write in the introduction paragraph. Introduction paragraphல என்ன எழுதணுன்றதை பார்க்கலாம். Okay, later. So however, you are not going to introduce any point in the introduction paragraph. Introduction paragraphல எந்த பாயிண்ட்ஸும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்க போகிறதில்லை. இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எங்கன்னு சொன்னால், அதாவது பாயிண்ட்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது எங்கன்னு சொன்னால் பாடி பேராகிராஃப்களில், பாடி பேராகிராஃப் 1, பாடி பேராகிராஃப் 2 அண்ட் பாடி பேராகிராஃப் 3. ஸோ ஆல் டுகெதர் நவ் we have 5 body paragraphs, 5 paragraphs, 3 body paragraphs. After that you have to write the conclusion. அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? முடிவை சொல்ல போகிறீங்க. கட்டுரை எழுதி கடைசியாக உங்களுடைய முடிவு அந்த வந்து ஒரு 2 to 3 லைன்ஸ்குள்ளே வரும் conclusion paragraph. So altogether there are 5 paragraphs in your essay. இதுதான் structure. இப்படி எழுத முடியாத பட்சத்தில் குறைஞ்சது நீங்கள் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப், கன்க்ளூஷன் பேராகிராஃப் உட்பட ஒரு 3 பேராகிராஃப் சரி எழுது தெரிஞ்சு கொள்ளணும். ஓகே, பட் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். இதுதான் எங்களுடைய பிளான். இந்த பிளான் படி போனால் சரியான ஒரு கட்டுரை எழுதி கொள்ளலாம். இப்போ நாங்கள் பார்க்கலாம் இந்த பாடி பேராகிராஃப்ஸ்குள்ளேயும் இந்த இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப்லையும் கன்க்ளூஷன் பேராகிராஃப்லையும் என்னென்ன விஷயங்கள் நாம் அங்கே எழுதணும்னு சொல்லி இடம்பெற வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ பேக் டு த பேப்பர். ஸோ இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் இன்ட்ரடியூஸ் த டாபிக். இன்ட்ரடியூஸ் த டாபிக். நீங்கள் என்ன செய்றீங்க? டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் டுடேஸ் வேர்ல்டு. இன்றைய காலகட்டத்தில் அந்த தலைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பதை பேச போகிறீங்க. ஓகே, நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சிம்பிள் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஸோ நீங்கள் என்ன செய்றீங்க? டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் செய்ய வேண்டிய வேலை. அங்கே நாங்கள் எந்த பாயிண்ட்ஸும் எழுத போகிறது இல்லை. ரைட், அப்போ எழுதிக்கொள்ளுங்க. இன்ட்ரடியூஸ் த டாபிக் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் டுடேஸ் வேர்ல்ட். இன்றைய காலகட்டத்தில் அந்த டாப்பிக்கை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும் என்பதை நீங்கள் அங்கே குறிப்பிடணும். ஓகே, ஸோ கீழே கேள்விகள் கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. சில பாயிண்ட்ஸ் எழுதி கொள்ளுங்க. why is it important? why is it important? அது எழுதி கொள்ளுங்க. இந்த வரையில் எழுதணும். ஓகே, why is it important? அதாவது இந்த டாபிக் இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுறது ஏன் முக்கியம் என்பதை நீங்கள் சொல்லணும். அடுத்து வாட் இஸ் யூ ஒப்பீனியன்? அது சம்பந்தமாக உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்பதை அங்கே குறிப்பிடணும். அதுதான் பேராகிராஃப், பாடி பேராகிராஃப், இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஓகே, உதாரணமாக சைபர் அட்டாக்கை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால்
தலைப்பு வருது சைபர் அட்டாக் பற்றி. சைபர் அட்டாக்னா என்னன்றது நீங்கள் விளக்கப்பட்ட ஒரு வரை விளக்கம் கொடுக்கணும், இல்லாட்டி தெரியாது மக்களுக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி நீங்கள் சொல்ல வரீங்கன்னு சொன்னால் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் முதல்ல ஃபாஸ்ட் ஃபுட்னா என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஏன் கதைக்கணும்னு சொல்லி எழுதணும். அதுதான் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் வரணும். அது ஏன் முக்கியம் என்பதை பற்றி சொல்லணும். ஓகே, ரீடிங் பற்றி ஒரு தலைப்பு சொன்னார். வை இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்னு வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? நியூஸ் பேப்பர்ஸ் வாசிப்பது ஏன் முக்கியம் என்பதை பற்றி சொல்லணும். ஓகே, அதாவது பாயிண்ட்ஸ் கொடுக்காம ஒரு சின்ன ஒரு குறிப்போடு ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லணும். ரைட். அப்போ இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப்க்கு பிறகு நாங்கள் வர்றது பாடி பேராகிராஃப் 1. பாடி பேராகிராஃப் 1ல் இதை சொல்லி கொடுக்கும்போது நாங்கள் திருப்பி முதல் எழுதுகிற நோட்டுக்கு போகலாம். லெட்ஸ் கோ டு த நோட். ஓகே, திஸ் ஒன். இப்போது இதில் வந்து நம்ம நிறைய குறிப்புகள் எழுதியிருக்கோம் இல்லையா? தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ்ன்ற தலைப்பின் கீழே நமக்கு ஞாபகத்துக்கு வந்த ஐடியாஸ் எழுதியிருக்கிறோம். அதே நேரம் அந்த விஷயங்களை சொல்ல தேவைப்படுற வேர்ட்ஸை நாங்கள் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ என்ன விஷயம் சொன்னால், இதில் இருக்கிற விஷயங்கள் அவ்வளவும் சில நேரங்களில் இந்த தலைப்போட நேரடியாக தொடர்பட்டதாக இருக்காது. சில நேரம் அந்த பாயிண்ட்ஸ் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம், ஆனால் வாசகருக்கு அது அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டாக இருக்காது. சில வேலைகள் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாயிண்ட்டாகவும் இருக்காது. இந்த தலைப்போட தொடர்பு அவ்வளோ பெருசாக நேரடியாக தொடர்படாத சில பாயிண்ட்ஸாகவும் இருக்கலாம். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் இர்ரிலவெண்ட் பாயிண்ட்ஸ், அதாவது முக்கியம் இல்லாத பாயிண்ட்ஸ். பெரிதாக முக்கியம் ஒன்று இல்லை அதுக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த பாயிண்ட்ஸை கட் பண்ணி விட்டுருணும். இதில் நாங்கள் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கோம். 10 பாயிண்ட்ஸில் நேரடியாக தொடர்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸும் இருக்கும், ரிலவெண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்கும், இரலவெண்ட்டான பாயிண்ட்ஸும் இருக்கும். ஸோ என்ன செய்றீங்க? இரலவெண்ட்டான பாயிண்ட்ஸை நம்ம அதில் நீக்கணும். இது நாங்கள் எங்களுக்கு ஞாபகம் வந்த விதத்தில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதுவும் ஆர்டராகவும் இல்லை, கற்ற எழுத வேண்டிய ஆர்டரில் இல்லை. அடுத்தது இரலவெண்ட்டான பாயிண்ட்ஸும் இருக்கும். ஸோ நம்ம இரலவெண்ட்டான பாயிண்ட்ஸை இனம் கண்டு அதை நம்ம கட் பண்ணிடணும். நான் நினைக்கிறேன் 4வது பாயிண்ட்ஸ் எனக்கு தேவையில்லை. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ, ஐ எம் கோயிங் டு கட் டவுன் இட். ஓகே, ஸோ சும்மா நம்ம அப்படியே கலரில் மாற்றிக்கொள்வோம். ஓகே, வேறொரு கலர்னு கொடுத்து பார்ப்போம். ரைட், எனக்கு இந்த பகுதி சரி தேவைப்படாது. ஓகே, அது நாங்கள் கட் பண்ணிட்டோம். ரைட், அடுத்தது நான் பார்க்குறேன். ஓகே, 6th எனக்கு தேவையில்லை. 6 வந்து அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இல்லை, அதை நான் கட் பண்ணி விட்டேன். அப்புறம் 7ம் எனக்கு தேவைப்படாது, அதை நான் கட் பண்ணி விட்டேன். ஓகே, 10 நோ நீட், அதை நான் கட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளோ பெரிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை, ஆனால் மிகுதி பாயிண்ட்ஸ் ஓரளவு முக்கியமானதாக இருக்குது. மிக முக்கியமான பாயிண்ட்ஸும் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதை ரீஆர்டர் பண்ண போகிறேன். ரீஆர்டர் பண்ண கட்டுரையில் இது இடம்பெற வேண்டிய இடங்கள், ஃபர்ஸ்ட் எது வரணும், செகண்ட் எது வரணும், தேர்ட் எது வரணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ண போகிறேன். ஸோ நான் நினைக்கிறேன் இதில் வந்து 9th வந்து ஒரு நல்ல பாயிண்ட், அதை நம்ம எழுதுவோம்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நான் அதுக்கு என்ன செய்கிறேன், இங்கே நான் 9க்கு 1ன்னு போட்டுக்கொள்கிறேன். இதை நான் ஃபர்ஸ்ட் எழுத போகிறேன். அதுக்கு பிறகு தேர்ட் ஒன் எனக்கு செகண்டில் போட்டால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஸோ நம்ம என்ன செய்கிறேன், அதை செகண்டுக்கு போடுறேன். அதுக்கு பிறகு 5th நான் தேர்டுக்கு போட போகிறேன், செகண்ட் அண்ட் தேர்ட். தென் ஐ டிசைட் டு டேக் த 8 இந்த பிளேஸ் ஆஃப் 4th. 4வதுக்கு நான் அதை போட போகிறேன். சாரி, 4வதுக்கு. ஓகே, 4வது அதை எழுத போகிறேன். 5வதாக ஃபர்ஸ்ட்டில் எழுதினது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஓகே, அதுக்கு பிறகு 2வது, அதை நம்ம 6வதாக எழுதலாம். ஓகே, மாற்று கருத்துக்கள் இருந்தால் அதையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரீஆர்டர் பண்ணுறோம். ஓகே, ரீஆர்டர் பண்ணோன்னு தெரியும், ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வர வேண்டியது செகண்ட் பேராகிராஃப், செகண்டுக்கு போக வேண்டியது இது தேர்ட், ஃபோர்த், 5th, 6thன்னு இங்கே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு ஓகே, இந்த பிளான் பண்ண பிறகு பாடி பேராகிராஃப் 1 இருக்கு இல்லையா, ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் பாடி பேராகிராஃப் 1. அந்த பாடி பேராகிராஃப் 1ல் இதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்கள் விளக்கப்படுத்த போகிறீங்க. எந்த விஷயத்தை விளக்கப்படுத்தலாம்னு சொன்னால், நீங்கள் ஃபர்ஸ்ட்டுன்னு போட்டிங்க இல்லையா, இப்போ 9th வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதான் ஃபர்ஸ்ட்டாகவே எழுத போகிறேன்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க
body paragraph 1ல. Understood? Can you understand? Yes or no? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? Let's see how many of you can understand that. If you can understand and put y later, yes, that means yes, right? Okay. If it is clear, you can write y. Y later means yes means, okay. If it is not clear, you can type n, right? That means no. So then I can explain again, right? Okay, so I think the ninth is the best one, and I want to write it in the first place, so I put number one. Okay, again நான் number one போடுறேன். போட்டு அதைத்தான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் நாங்கள் எழுத போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ பேக் டு த பேப்பர். எஸ், ஸோ பாடி பேராகிராஃப் ஒன்ல ஒரே ஒரு சப்போர்ட்டிங் வியூ பாயிண்ட் தான் கொடுக்க போகிறோம். ஒன்லி ஒன் வியூ பாயிண்ட். ஓகே, ப்ரெசன்ட் த ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட். ஃபர்ஸ்ட்னு சொன்னது அங்கே நாங்கள் நம்ப பண்ணினோம் ஃபர்ஸ்ட்னு சொல்லி இல்லையா, அதுதான் இங்கே வரப்போகுது பாடி பேராகிராஃப் ஒன்ல. ஸோ ப்ரெசன்ட் த ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் இன் ஃபேவர் ஆஃப் தி ஆர்குமெண்ட்ஸ் மீன்ஸ் நம்ம அந்த தலைப்போட தொடர்பட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம இங்கே எழுத போகிறோம். எழுதிட்டு அங்கே ரீசன்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட தலைப்பு வந்து தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். ஸோ ஏன் இங்கிலீஷ் வந்து முக்கியம்? நம்ம சொல்லுவோமே எங்களுக்கு ஹையஸ்ட் எஜுகேஷனுக்கு உதவுது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கண்டினியூ அவர் ஹையர் ஸ்டடீஸ். அப்படி ஒரு பாயிண்ட்டு நாங்கள் கொடுக்குறோம். அப்போ அப்படி கொடுத்த பிறகு அதுக்கான ரீசன்ஸ் கொடுக்கணும், சப்போர்ட்டிங் ஐடியாஸ் எழுதணும். அதுக்கு பிறகு அதை விளக்கப்படுத்தி எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கணும். ரைட், எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்து எக்ஸாம்பிளை சம்மரைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எழுதணும் நீங்கள் give one side of the give one point. Okay, give one point. அதுக்கு பிறகு கீழே எழுதுங்க give reasons. ஓகே, give reasons, காரணங்கள் எழுதுங்க. அதுக்கான காரணம் என்னென்று எழுதுங்க. நீங்கள் இந்த விஷயத்தை சொன்னதுக்கான காரணம் give one reason. அது பிறகு அதை விளக்கப்படுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ எழுதுங்க எக்ஸாம்பிள்ஸ்னு. கடைசியில் சம்மரைஸ் தி எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சம்மரைஸ் பண்ண போகிறீங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் வியூ பாயிண்ட், அது ஒன் ஐடியா, ரீசன், எக்ஸாம்பிள், summarize the example. You understand? Right? Okay, let's write here. One point. ஒரே ஒரு பாயிண்ட் எழுதுறோம். அதுக்கு பிறகு அதுக்கான ரீசன்ஸ் கொடுக்க போகிறோம்.